எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். அன்பே சிவம், மனமே குரு. நான் உங்க மணிகண்டன் பேசுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் நீங்க முதல் தடவை இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா, நிறைய வீடியோ ஆன்மீகம் சம்பந்தமா போட்டுருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் பாருங்க. உங்களுக்கே ஒரு வித்தியாசமான ஒரு புரிதல் ஆன்மீகம் என்னன்னு தெரிய வரும். இல்லை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்று சொன்னீங்கன்னா, நீங்க இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும். இங்க நம்ம சிவசூத்ரால ஆன்மீகம் என்ற ஒரு விஷயத்த நம்ம கமர்ஷியலா எடுத்துட்டு போறது இல்லை. ஆன்மீகம் என்ற ஒரு விஷயத்த எவ்வளவுக்குள்ள டீப்பா, எவ்வளவுக்குள்ள கிளியரா, எவ்வளவுக்குள்ள எளிமையா நம்மளால சொல்லித்தர முடியுமோ அதை சொல்லி தருவோம். இப்போ நம்ம ஆன்லைன் ஒர்க் ஷாப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ 4 Sundays என்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல நிறைய பேர் ஜாயின் பண்ணி பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு சொல்றாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் தான் இதை பண்றாங்க ஆன்லைன்ல. உங்ககிட்ட என்ன வித்தியாசமா இருக்க போகுதுன்னு நீங்க கேட்கலாம். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற வித்தியாசமா என்னன்னா நம்ம இன் பர்சன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் பர்சனலா கனெக்ட் பண்றோம். பிளஸ் உங்களுக்கு ஒரு மென்டார் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்க எப்பனாலும் கால் பண்ணலாம், பேசலாம். இல்லை என்கிட்ட எப்பனாலும் கால் பண்ணலாம், பேசலாம், கிளாரிஃபிகேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு இன்னும் பெட்டர் கிளாரிட்டி உங்களுக்கு தர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப்ல ஒரு ஆத்ம சீடர் ஒருத்தவங்க ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த கேள்வி இந்த ஒர்க் ஷாப்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட பத்தாது. இது நீங்க யூடியூப்ல ஒரு வீடியோவா கூட போடுங்க. ஸோ பப்ளிக் எல்லாருக்கும் இந்த இது புரியணும் முக்கியமான்ட்டு கேட்டாங்க. அதே மாதிரி நம்மளுடைய மே அண்ட் ஜூன் ஒர்க் ஷாப்புக்கான ஸ்லாட்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஸோ இப்பயே நீங்கள் உங்கள் நேம் ஃபோன் பண்ணி உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துடலாம். ஏன்னா ஒரு ஒர்க் ஷாப்புக்கு நம்ம ரொம்ப லிமிட்டட் க்ரௌடு தான் வைக்கிறோம். ரொம்ப ரொம்ப லிமிட்டட் க்ரௌடு, அதாவது சிங்கிள் டிஜிட்டில் தான் நம்ம வைக்கிறோம். ஏன்னா பப்ளிக் நிறைய பேர் ஒரு 30 பேர் 40 பேர் அந்த மாதிரி சேர்த்தோம்னா அந்த ஃபோக்கஸ் டைல்யூட் ஆகிடும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப லிமிட்டட் க்ரௌடு, 10 பேருக்குள்ள 10 பேர் அந்த மாதிரி தான் வச்சு நம்ம ஒரு ஒர்க் ஷாப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நீங்க கூடிய எவ்வளோ சீக்கிரமா உங்க நேம் மே அண்ட் ஜூனுக்கு கொடுக்கணும்னு விரும்புறீங்களோ ஸோ ஒர்க் ஷாப்புக்கு நீங்க ஃபோன் பண்ணி கொடுத்துருங்க. டிலே பண்ணாதீங்க. ஏன்னா 10 பேருக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நாங்கள் ஆட் பண்றது இல்லை. அதுக்கப்புறம் ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி போகும். ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த ஒர்க் ஷாப் டேட்ஸ் எப்போது நாங்கள் இது பண்ணுறோம் அதை பற்றி எல்லாம் நிறைய வரும். அதே மாதிரி ஆன்லைன் ஒர்க் ஷாப்புக்கு எப்போ புக்கிங் பண்ணலாம், நீங்கள் ஸ்லாட்ஸ் நீங்கள் அலாட் பண்ணிக்கலான்றதும் வீடியோ சொல்லுவோம். அதனால் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாதீங்க. இப்போ வாங்க அந்த கேள்வி என்னன்னு போகலாம். அவங்களுடைய கேள்வி என்னன்னா, இப்போ எல்லாருமே பக்தி பண்றோம், கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், வீட்டுல சாமி கும்பிடுறோம், வேலைக்கு போகும்போது சாமி கும்பிடுறோம், சில ஸ்கூலுக்கு போகும்போது சாமி கும்பிடுறோம், எல்லாமே பண்றோம். பயங்கரமா பக்தி பண்றோம். காவடி எடுக்கிறோம், தீ மிதிக்கிறோம், எல்லாமே பண்றோம். பட் இந்த ஞானத்துக்குள்ள ஏன் ரொம்ப வெறு சிலர் தான் வர்றாங்க? இல்ல இந்த ஆன்மீகம் என்ற இந்த தவம் இல்ல தியானம் அதுக்குள்ள ஏன் ரொம்ப கம்மி பேர் வராங்க? அதை பத்தி ஏன் மக்களுக்கு புரிதலே இல்லைன்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப அழகான கேள்வி. இதை பத்தி நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசி இருக்கேன். பட் ஒரு டீட்டெயில்டு வீடியோவா இதை போடலை. அது இல்லாம இந்த வீடியோல ஒரு குரு பக்தின்னா என்னது அதை பத்தியும் நான் பேச போறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இந்த வீடியோ பாக்குற நீங்க இல்ல நீங்க சுத்தி இந்த சொசைட்டில பாக்குறீங்க. ஸோ எல்லாருமே நம்ம என்ன பண்றோம்னா பிறந்த நாளா கோயிலுக்கு போறோம், ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்ச்சியா கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி பங்கேற்க போறோம். இல்ல புது வாகனம் வாங்கணுமா கோயில போய் வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு அந்த வாகனத்தை யூஸ் பண்றோம். இல்ல வீட்டுல ஒரு புது ஃப்ரிட்ஜோ டிவியோ ஏதாவது வாங்கினா நம்ம பெற்றோர்கள் பார்த்துருந்தீங்கன்னா சில வீட்டுல எல்லாம் இன்னும் கூட இருக்கிற பழக்க வழக்கம் அது பொட்டு வைப்பாங்க.
கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பூஜைகள் பண்றோம். கோவிலுக்கு வந்து பெரும்பாலும் போறோம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கோயிலுக்கு போணும். சனிக்கிழமைனா பெருமாள் கோயிலுக்கு போணும். இல்லைன்னா வந்து சிவன் கோயிலுக்கு போணும். வெள்ளிக்கிழமைனா அம்மன் கோயிலுக்கு போணும். அந்த மாதிரி வந்து கோயில்களுக்கு போறோம். பக்தி பண்றோம். எல்லாமே வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போய் ரெகுலரா வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இப்போ இவங்களுடைய கேள்வி என்னன்னா, ஏன் எல்லாராலையும் ஞானத்துக்குள்ள அந்த மாதிரி வந்து சந்தோஷமா வர முடிய மாட்டேங்குது? கோவிலுக்குள்ள போற சந்தோஷமா குடும்பத்தோட பிள்ளைகளை கூட்டிட்டு போறவங்க ஞானத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இந்த மாதிரி ஞானத்துக்குள்ள வரலாம் என்ற ஒரு விஷயம் வந்து ஏன் வந்து யாருக்குமே தோன்ற மாட்டேங்குது? எவ்வளவு அழகான கேள்வி இல்ல? நம்மளுக்கு எத்தனை பேருக்கு இது வந்து தோண்டி இருக்கு? நான் உட்காந்து மெடிடேஷன் பண்றேன், இல்ல நான் தியான பயிற்சி எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி தோண்டி இருக்கு இல்ல? இப்போ ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு வந்து போறதை பத்தி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஞானத்துக்குள்ள வருவோம். அதுக்கப்புறம் குரு பக்திக்குள்ள கடைசியில போறோம். ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு வந்து போயிட்டு இறைவனை எப்படி நம்ம வேண்டுறோம்? இறைவன் வந்து வெளிப்புறமா இருக்காரு. வெளிப்புறமா இருக்கிற இறைவனை நான் வந்து வேண்டி என்னுடைய தேவைகளை சொல்லி கோவில் அப்படியே சுத்தி வரேன். கோவிலை சுத்தி வந்து அங்க வந்து கடவுளை வேண்டுறேன். எனக்கு இது வேணும், அது வேணும். எனக்கு வந்துட்டு சம்பளம் வந்து இந்த வாட்டி அப்ரைசர்ல நல்லா போடணும். என் பசங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்ல மார்க் வரணும். பாஸ் ஆயிடணும். வீட்டில் வந்து எனக்கு இந்த உடம்பு சரியில்லை, அது வந்து சரியாயிடணும். இல்லை வீட்டில் வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நான் சொந்த வீடு வாங்கிட்டு போகணும். அந்த மாதிரி நம்மளுடைய வேண்டுதல்களை அங்கே வைக்கிறோம். வேண்டுதலை வச்சுட்டு சந்தோஷமா அங்கே வந்து உட்காந்துட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து கோயில் பிரசாதம் கொடுப்பாங்க. அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் சந்தோஷமா பேசிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறோம். இதுதான் வந்து கோவில்ல போயிட்டு நம்ம பண்ற பக்தி. ஆனா இந்த ஞானம் என்ற ஒரு விஷயம், இல்ல தவம் என்ற ஒரு விஷயம், இல்ல தியானம் என்று சொல்றோம். இந்த விஷயம் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தியானத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு சுத்தி இருந்தாங்கன்னா அவங்கள போய் கேட்டு பாருங்க. நான் சொல்றது வந்து சாதாரணமா ஒரு நான் டெய்லி ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்றேன், அந்த தியானம் இல்லை. உண்மையா தியானம் பண்ணா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சித்தர்கள் கொடுத்த வழி தியானத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சுற்றுலால கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தியான பயிற்சிகளை பண்றவங்க கிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கோயிலுக்கு போய் பல வருஷம் ஆகுது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நான் உட்காந்து தியானம் பண்றேன். தியானம் பண்றீங்கன்னா எப்படி பண்றீங்க? ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் வந்து விடிகாத்தால எழுந்துப்பேன். விடிகாத்தால எழுந்து அழகா ஒரு அமைதியான ஒரு அறையில அமைதியா வந்து உட்காருவேன். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம. 1 மணி நேரம், 2 மணி நேரம் என் நிலை அறியாம நான் வந்து தியானத்துல இருப்பேன். அப்போ நம்ம வந்து கோவில்ல போயிட்டு பண்ற பக்தி அப்படி எப்படி குடும்பத்தெல்லாம் கூட்டிட்டு சந்தோஷமா போயிட்டு அப்படியே ஜாலியா சுத்திட்டு இருந்துட்டு ஒரு 2 செகண்ட் கடவுளை பார்த்து அந்த மூலவரை பார்த்து ஒரு வேண்டுதல் வைக்கிறோம், இல்ல ஏதோ ஒரு பக்தி பண்றோம். இதே தியானத்துல நீங்க எங்கேயுமே போல, எந்த செலவும் பண்ணல, ஒண்ணுமே இல்லை, நேரம் செலவாகல, பணம் செலவாகல, அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து அந்த 2 நிமிஷம் பண்ணது 2 மணி நேரம் பண்றீங்க, இல்ல 1 மணி நேரம் பண்றீங்க. அதை என்னைக்காவது ஒரு நாள் இல்லை, தினமும் பண்றீங்க. அப்ப இறை அருள் யாருக்கு அதிகமா கிடைக்கும்? ஏன்னா இதுல வந்து ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நான் கோயிலுக்கு போயிட்டு எனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிட்டு வந்துட்டோம்னா நடந்துடும்ன்ற நம்பிக்கை அதை வச்சு விட்டுடுறேன். கரெக்டுங்களா? அதாவது என்னைக்காவது ஒரு நாள் போறோம் கோயிலுக்கு, வாரத்துக்கு ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு நாள், சில பேர் 6 மாசத்துக்கு ஒரு நாள் போறவங்க இருக்காங்க, சில பேர் பிறந்த நாளுக்கு மட்டும் போறவங்க இருக்காங்க. ஓகே, அது வந்து ரொம்ப எளிமையான வேலை. இப்போ நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா வந்து அந்த காலத்துல வந்து இட்லி தோசை சுடணும்னா ஆட்டுக்கால்லையோ அம்மிக்கால்லையோ போட்டு அதை வந்து மாவு அரைப்பாங்க வீட்டுல. உட்காந்து சுற்று சுற்று சுற்றுவாங்க. அரைச்சி அதை எடுத்து அதுக்கப்புறம் வந்து இட்லி தோசை சுடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் வந்தது, கிரைண்டர் என்ற ஒரு பொருள் கண்டுபிடிச்சு அதை வந்து 3 நாள் மாவெல்லாம் ஊற வச்சு அந்த கிரைண்டர்ல போட்டு அது ஒரு 1 மணி நேரம் அரைக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து இட்லி தோசை அவங்க வீட்டுல சுட்டு. அதுக்கு அடுத்தது வந்து என்ன ஆச்சு, மினி கிரைண்டர்னு வந்தது. அது 1 மணி நேரம், அது கம்மியா மாவு போடணும், கம்மியா டப்பு டப்புன்னு அரைச்சி டப்பு டப்புன்னு போடணும். இன்னைக்கு நம்ம வீட்டுல எத்தனை பேர் வீட்டுல உட்காந்துன்னு இட்லி தோசைக்காக மாவை வந்து அரைச்சிக்கிட்டு இருக்கோம்?
80% பேர் வந்து இட்லி தோசை வேணும்னா கடையில மாவு விற்கிறாங்க, அதை வாங்கிட்டு வந்து சுட்டுறாங்க. கரெக்டா? மீதி இருக்கிற 20% வந்து அவங்க வந்து அரைச்சிட்டு இருக்காங்க வீட்டுல. ஆனா இப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டு அந்த மாவை வாங்கிட்டு வந்து நான் உட்காந்து சுட்டுட்டு இருக்கணும். அதை விட ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிடலாம், இட்லி தோசையாவே வந்து உட்காந்து சாப்பிட்டு இப்ப இருக்கிற ஜென்ரேஷன். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து நம்மளுடைய இறை தேடலை எளிமைப்படுத்திக்கிட்டே போயிட்டோம். அதாவது சிம்பிளா பண்ணணும், சிம்பிளா பண்ணணும், சிம்பிளா பண்ணணும், போய் 2 நிமிஷத்துல கொண்டு வந்துடலாம். தியானம் பண்றது வந்து அப்படி இல்லை. தியானம் பண்றது வந்து ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கிட்டு ஆற அமர அனுபவிக்கிறது தான் தியானம். பக்தி கோவில போய் பண்றது, குடும்பத்தோட போனேன், பார்த்தேன் சாமியை, எனக்கு சொன்ன தேவையானது சொன்னேன், கும்பிட்டேன், வந்துட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. தியானம் பண்றது வந்து அப்படி இல்லை. ஒவ்வொரு நொடியும் நீங்க அனுபவிச்சு அமைதியா எந்த ஒரு சுற்றுச்சூழல் உங்களை பாதிக்காம நீங்க வந்து உட்காந்துட்டு அது பண்ற ஒரு பயிற்சி முறை. அதுதான் வந்து நம்ம வந்து சிவசூத்திரால வந்துட்டு ரொம்ப டீப் மெடிடேஷனா வந்து சொல்லி. இப்ப 2வது விஷயம் வந்து நான் வந்து என்ன பேசணும்னு சொன்னேன்னா, இப்போ நிறைய இடத்துல இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து குருவை வந்து கொண்டாடணும், குரு பக்தி பண்ணணும், குரு வந்து நான் வந்து கொண்டாட போறேன். முதல்ல வந்து குரு என்றவர் வந்து யாருன்னு நம்ம வந்து முதல்ல தெரியும். உங்களை அறியாமையிலிருந்து உங்களை அந்த விழிப்பு நிலைக்கு கொண்டு வரது தான் குரு. குருனா இருட்டு, ரூனா வெளிச்சம். இருட்டுல இருந்து உங்களை வந்து வெளியில கொண்டு வர்றது. நீங்க வந்து பிரச்சனையிலேருந்து வெளில கொண்டு வர்றதுன்னு சொல்லலாம், இந்த இருட்டுல இருந்து உங்களை வெளில கூட்டு வரவரும் சொல்லலாம். நீங்க எப்படி வேணும்னாலும் சொல்லலாம். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா வந்துட்டு சரியே கிரியை யோகம் ஞானம் என்ற ஒரு 4 நிலை இருக்குன்னு இந்த நம்ம ஆன்மீக பாதையில் வந்து சொல்லப்படுது பொதுவாக. சரியே கிரியை வந்து அது பக்தியை சார்ந்து இருக்கும். யோகம் வந்துட்டு தவம் பண்றது இல்ல தியானம் பண்றது அதுக்குள்ள வந்துடும். ஞானம் பண்றது வந்து ஒரு அதுலயே உச்ச நிலைக்கு போய் இந்த சமாதி நிலை அதெல்லாம் போடுறது அதுக்கு வந்துடும். இப்போ ஒரு குருவாகப்பட்டவர் வந்து நீங்க வந்து சரியே கிரியையில் இருக்கிற உங்களை அவர் கஷ்டப்பட்டு அவர் பல ஆண்டு காலம் கற்றதை வந்து உங்களுக்கு அதை எவ்வளவு எளிமைப்படுத்தி சொல்லித்தர முடியுமோ அவ்வளவு எளிமைப்படுத்தி தான் பட்ட கஷ்டத்தை எல்லாம் மறந்து இதை வந்து இன்னும் மக்களுக்கு நிறைய போய் சேரணும்ன்றதுக்காக மறந்து அதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாதையை அமைச்சு நம்மளை வந்து வழிகாட்டி கூட்டிட்டு போறவர். குரு என்ன விரும்புவாருன்னா, நான் வந்து பட்ட கஷ்டத்தை நீ படணும்ன்ட்டு விரும்ப மாட்டார், நான் அடைஞ்ச ஞானத்தை நீ அடையணும்ன்ட்டு விரும்புவார். அதுக்காக தான் வந்து பெரும்பாலான குருக்கள் வந்து அவங்களுடைய நதி மூலமும் ரிஷி மூலமும் அறிஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா வந்து அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாங்க, துன்பப்பட்டு வந்தாங்கன்ட்டு வந்து தேவையில்லாத விஷயம். இல்லைன்னா வந்து குரு அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. ஸோ அப்படி அந்த பொக்கிஷத்தை நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது நான் வந்து சரிகையில் இருக்கேன் இல்லை கிரியையில் இருக்கேன் பக்தியில இருக்கேன்னா அந்த பொக்கிஷத்தை எனக்கு குரு கொடுக்குறாருன்னா குரு என்ன நினைச்சு நம்ம கிட்ட அந்த பொக்கிஷத்தை கொடுப்பாரு. இவன் இந்த பொக்கிஷத்தை இன்னும் அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போவான், இல்லை இந்த அமுதத்தை இவன் அனுபவிப்பான். அதுதான் வந்து குருங்க பெரும்பாலும் நினைச்சு அவங்க சீடர்களுக்கு அந்த பயிற்சி முறையோ தியான முறையோ அதை வந்து சொல்லி கொடுக்குறாரு. ஆனா சீடனாகப்பட்டவன் வந்து நான் எல்லாரையுமே சொல்லலை, ஆனா சில சீடர்கள் வந்து இன்னும் அந்த பக்தியிலேருந்தே வெளில வராம நான் வந்து குருவை கொண்டாடணும், என் குரு வந்து இவ்வளவு கொடுத்துருக்காரு அதனால அவர் வந்து நான் வந்து மகிழ்ச்சி படுத்தணும்ன்ட்டு மறுபடியும் பக்தி பண்ண ஆரம்பிப்பாங்க. அது குருவாகப்பட்டவர் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமோ இல்லை 20 ஆண்டு காலமோ என்ன பண்ணுவாருன்னா கஷ்டப்பட்டு அந்த பக்தியிலேருந்து அவர் வெளில வந்து இந்த ஞானத்தை கற்றுக்கிட்டு அந்த ஞானத்தின் உச்சத்தை அடைஞ்சி அந்த ஞானத்தை நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஆனா நான் அந்த ஞானத்தை கத்துக்க வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா என் குருவை நான் கொண்டாடுறேன், இவ்வளவு பெரிய ஞானத்தை நான் கொடுக்குறது கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பேக்ல ஜீரோவுக்கு போயிட்டு பக்தி பண்றது, ஆராவாரம் பண்றது, கொண்டாடுறேன் என்று சொல்றது வந்துட்டு எப்படி சரியா இருக்கும்?
இதுக்கு வந்து குருவை வந்து ஒரு ஞானத்துல இருக்கிறவங்க எப்படி கொண்டாடுவாங்க? அந்த ஞானத்துல கொண்டாடுவாங்க. ஞானத்துல எப்படி கொண்டாட முடியும்? என்ன சிரிப்பு காட்டுறீங்களா நீங்கன்னு என்ன கேட்கலாம். ஞானத்துல எப்படி கொண்டாட முடியும்? எப்படி பண்ண முடியும்? இது வரைக்கும் யாரும் சொன்னது இல்லையே நீங்க கேட்கலாம். அந்த ஞான நிலையில உங்க குருவோட நீங்க கனெக்ட் பண்ணி அவருக்கு நன்றி கூட சொல்லலாம். அவர் உங்களுக்கு கொடுத்தது எது? இப்போ நீங்க வந்து உங்க பிள்ளைகள் இருக்காங்க. உங்க பிள்ளைகளுக்கு வந்து நீங்க வந்து நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்கீங்க. நல்ல படிப்பு கொடுக்குறீங்க. எதை எதிர்பார்த்து அவன் வாழ்க்கையில வந்து இந்த படிப்பை வச்சு நல்லா படிச்சு வளர்ந்து ஒரு நல்ல வேலையில போயிட்டு நல்லா சம்பாதிச்சு ஒரு நல்ல குடும்பத்தை நடத்தும். இதுதான் உங்க எதிர்பார்ப்பு. உங்க பையன் என்ன பண்ணிட்டான்னா நல்ல ஸ்கூல்ல சேர்த்துட்டீங்க. நல்ல தி பெஸ்ட் ஸ்கூல் இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து சேர்த்துட்டீங்க. ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டீங்க. அவன் படிப்பை கோட்டை விட்டுட்டான். அந்த ஸ்கூல்ல இருக்குன்ற எல்லாருக்கிட்டையும் தரத்தப்படப்ப பத்தியா நான் இந்த ஸ்கூல்ல படிக்கிறேன், பத்தியா நான் இந்த ஸ்கூல்ல படிக்கிறேன், பத்தியா எங்க அப்பா அம்மா இந்த ஸ்கூல்ல சேர்த்துருக்காங்கன்னு எல்லாம் ஊர் ஃபுல்லா சுத்திட்டு வந்து எல்லாத்துலயும் ஃபெயில் மார்க் வாங்கியிருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க பையனை உட்காந்து படிடான்னு திட்டுவீங்களா? இல்லைன்னா என் பையன் சூப்பரா வந்து பத்தியா எவ்வளோ சூப்பரா வந்து எல்லாருக்கிட்டையும் போய் தரட்டப்ப அடிச்சுட்டு வரான்னு சொல்லுவீங்களா? எல்லாருமே நம்ம வந்து உட்காந்து படிடா, இவ்வளோ நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விட்டு இருக்கோம், உன் லைஃப் நல்லா இருக்கணும்டா, தயவு செஞ்சு படிடா, நல்ல மார்க் எடுடா, நல்ல வேலைக்கு போகணும்டா தானே சொல்லுவோம். இல்லைன்னா வந்து ஒரே கிளாஸ்ல வந்து 6வதுலயே இல்லை 7வதுலயே சேர்த்து விட்டுருக்கீங்கன்னா 7வதுலயே நான் இந்த ஸ்கூல் தெரியுமா இந்த ஸ்கூல் தெரியுமா ஃபெயில் ஆயிட்டு போன 7வதுலயே உட்காந்தான்னா நீங்க அப்ரிஷியேட் பண்ணுவீங்களா? ஸோ இதுதான் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து செய்யற தவறு. ஒரு விஷயத்த நம்ம கொண்டாடுறோன்றதுக்காக நம்ம உலக வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையும் சேர்த்து அதை வந்து எப்படி பண்ணணும்னு தவறான வழிகாட்டுதல்னால தவறா போய் சிக்கிக்கிறாங்க. ஒரு குருவை கொண்டாடுறது, இல்ல ஒரு குரு பூஜை பண்றது, இல்ல ஒரு குருவை வந்து வணங்குறதுன்னா எப்படின்னா அவர் கொடுத்த கலையை பின்பற்றி அந்த மேல்நிலைக்கு வர்றதுதான் குருவை கொண்டாடுறது. இப்போ ஒரு குரு இருக்காரு, நான் பூஜை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஞானத்தை அங்க விட சொல்லல, அவர் கொடுத்த ஞானத்தை வெளியில கொடுக்கலைன்னா அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வாழ்க்கை ஃபுல்லா வந்து அவர் வந்து குருவா வந்து இவ்வளவு பேருக்கு இந்த ஞானத்தை கொடுத்தது எதுக்கு? அப்ப அவர் கஷ்டப்பட்டதோடைய பலனே இல்லாம போயிடுச்சு இல்ல. ஸோ இதை வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. எப்பயுமே ஒரு குரு கிட்ட இல்ல ஒரு ஞானி கிட்ட ஒரு ஜீவ சமாதி கிட்ட போய் வணங்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க போதனைகள் என்ன, அவங்க என்ன கலையை வந்து சொல்லி கொடுத்தாங்க, அதை எப்படி மேன்மைப்படுத்தி எடுத்துட்டு போறதுன்னு யோசிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். நம்ம சிவசூத்ரால நம்ம வந்து ஆன்லைன் ஒர்க் ஷாப் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஏற்கனவே சொன்னேன். அதே மாதிரி நம்ம வந்து வீட்லேயும் வந்து தியான பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வீட்டில் வர முடியாதவங்களுக்கு சில ஒர்க் வைஸ் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம ஆன்லைனில் வந்து ஒர்க் ஷாப் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு மெடிடேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதாவது டைல்யூட் ஆகாத மெடிடேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சீக்கிரமா வந்து நீங்க வந்து எங்களை ரீச் அவுட் பண்ணுங்க. ஏன்னா வந்து இப்போ மே ஜூன் ஸ்லாட்ஸ்ல வந்து ஏன்னா 10 பேருக்கு மேல வந்து நம்ம வந்து சேர்க்கறது இல்லை ஒரு ஆன்லைன் ஒர்க் ஷாப் பேட்ச்ல. அதனால வந்து தேவையில்லாம அடுத்த ஸ்பில் ஓவர் வந்து ஜூலைக்கு போயிடும். ஸோ அதனால வந்து நீங்க ரீச் அவுட் பண்ணுங்க எங்களை. ஸோ கற்றுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்க வாழ்க்கையை வந்து எப்படி வந்து நீங்க வந்து அழகா கட்டமைச்சு எடுத்துட்டு போகணும்ன்றது தான் வந்து முக்கியம். தியான பயிற்சி இதனால வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஹெல்த் வைஸ், திங்கிங் வைஸ், உங்க மென்டல் வெல்பீயிங் எல்லாமே வந்து பெட்டரா இருக்கும். இதுக்கு அடுத்த வீடியோ வந்து இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும், தொடர்ந்து பாருங்க. ஸோ நீங்க வந்து இந்த சிவசூத்ரால இணைந்து நம்ம எல்லாரும் ஒன்றா பயணிப்போம். வாங்க. அன்பே சிவம், மனமே குரு. என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.